அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் நலமாயிருப்பேன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நலமாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோடு உங்களை சந்திப்பது மிச்சம் சந்தோஷம். வீடியோ முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீட்டில் உள்ள லேடிஸ்களாக இருக்கட்டும், வேலை போகாத பெண்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னென்னா, இப்போ வீட்டில் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் டைம் ரிலாக்ஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இது அவங்களுக்கு சுய தொழிலுக்காக வேண்டியும் இதை செஞ்செடுத்து கேளும் வாங்க என்னென்று பார்ப்போம். இந்த அரிசால் செய்யக்கூடியது ஒன்று தான். வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு இதை செஞ்செடுத்து கேளும். இந்த அக்கலைன்ற சில இடத்துல இது பொருளாங்காண்டு ஒரு பேர் இதுக்கு. நீங்கள் சாப்பாட்டு அரிசி எது வேண்டாலும் எடுத்துக்கலும். நான் இன்றைக்கி நாட்டு அரிசி எடுத்துட்டேன். அதை இப்படி ஒரு தாய்ச்சியில் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். குறைஞ்ச நெருப்பில் வச்சு இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்ச நெருப்பு கூட்டி எண்ணெய் அப்படிகளை வச்சுக்காம குறைஞ்ச அளவில் நெருப்பு வச்சு கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதோடு நான் இதை இடிக்கிறதுக்கு மிளகு விதையும் சேர்த்துனேன். இதோட உங்களுக்கு குவாலிட்டி இந்த மிச்சமாக செய்தேன்டா உங்களுக்கு இதை மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். நான் இந்த அரிசி எடுக்கிற இடத்துல கொடுத்து தான் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்தேன். எடுத்துன்னு வந்த பிறகு ஒரு சகனுக்கு இதை மாற்றினேன். இப்போ இதுக்கு உங்களுக்கு இன்னும் உரப்பு காரம் போதண்டா உங்களுக்கு இதோட மிளகு தூளையும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நான் இன்னொரு பவுலுக்கு அளந்து எடுத்துட்டேன். இது எங்களோட பாட்டி காலத்தில் எங்களோட அம்மாமார்கள் அவங்களுக்கு இது ஆரம்பத்தில் செய்வாங்க எந்த வித பிழையும் இல்லாமைக்கு. ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு செய்வது சரியான கஷ்டமேனா சில டைமுக்கு அந்த பதம் தவறுக, சில டைமுக்கு இது அந்த அகலை பிடிக்கிற டைமுக்கு பிடிக்கலாம் போகிற கல்லாக அன்னப்படி. நீங்கள் இதே முறையில் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு லேசான முறையில் செஞ்செடுத்து கேளும். உங்களுக்கு இதுகளை செஞ்சு உங்களுக்கு போட கொடுக்கலும், கடைகளுக்கும் போடலும். இப்போ நான் இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றினேன். மாற்றின பிறகு இப்போ நாங்கள் இதுக்கு சீனியை கருக்கி எடுத்துக்கணும். நான் இந்த ப்ரௌன் சுகர் எடுத்துன்னு ஒரு 50 கிராம் போல் இரும்பு போட்டு என்னப்படி சூடாகின்னு வர சொல்ல என்னப்படி மெல்ட் ஆகி வந்துடும் அது. இதோடு நான் சுடுதண்ணி ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இதை கரைய விட்டுறணும். இது கொதித்து கரைஞ்சி வர சொல்ல இதுக்கு இன்றைக்கு ப்ரௌன் சுகர் தான் சேர்த்து செய்தேன். ஏன்டா அப்போ இன்னும் கொஞ்சம் கலர் ஆகிக்கும். உங்களுக்கு இந்த கலரே போதும். இதோட கருகினா உங்களுக்கு அந்த கசப்பு ருசி வரும். நீங்கள் மிச்சம் சீனி கருகிராமைக்கு பார்த்து நீங்கள் அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதோட ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்துணும். அப்போ தான் இந்த சீனியை சீனி அந்த இனிப்பு சுவையை நல்லா தூக்கலாக காட்டும். இப்போ உப்பு சேர்த்த பிறகு இதோட நான் ரோஸ்ட் பண்ணின வெள்ளை எள்ளு சேர்த்துட்டேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலும். இது இருந்துச்சு ஓகே, அதை தான் சேர்த்துட்டேன். சேர்த்தப்போ நல்லா இன்னப்படி கலந்துட்டுக்கோங்க. நெருப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வெறும் 5-10 நிமிஷம் போச்சல் இது சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த டைமுக்கு உங்களுக்கு நாங்கள் எடுத்து வச்சு இந்த மாவை போட்டுக்கலாம். போடுறதுக்கு முதல் நீங்கள் அதில் பதம் எப்படின்னா ஒரு நூல் கம்பி, ஒரு நூல் பதம் சொல்லுவோம், அந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இது அகலை பிடிக்கிறதுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு இன்னப்படி கிளறி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி கலர சிலையை நெருப்பை நீங்கள் அப்படியே ஆஃப் ஆக்கிடணும். அந்த சூட்டிலே உங்களுக்கு இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இதே இளம் சூட்டில் நீங்கள் இதை நீங்கள் இன்னப்படி பிடிச்சி எடுத்துக்கணும். கையால் உருண்டையாக கைக்கு எடுக்கிற டைம் நீங்கள் நல்லா இன்னப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் சரியான ஷேப்பில் வரும். இன்னப்படி அழுத்தி பிடிச்ச பிறகு நீங்கள் 2 கைக்கும் எடுத்து இன்னப்படி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெர்ஃபெக்டாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த அகலை பிடிச்சி முடிஞ்ச பிறகு இன்னொரு வீடியோ என்னென்னா, அதையும் மகள் போட சொன்னேன். மகளில் எங்களோட ஐநக்குட்டிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடச்சி, அதையும்மா இதில் ஆட் பண்ணிக்கோங்கண்டா. இப்போ என்னென்னா அவரோட கிஃப்ட் இது தான் கிடச்சது. இப்போ எங்கள் நான்ட மகன் ஒன்று வெக்கேஷன் அவர் போகக்கூடிய நாள் வந்துட்டுது. இப்போ அவருக்கு தேவையான சாமான் அவள் கடை கூட்டின்னு போயிட்டு வேண்டிய எடுத்துக்க சொன்னேன். இப்போ அவள் எடுத்த சாமான்கள் தான் இது கொஞ்சம். இதையும் இந்த கிளிப்போடு சேர்த்துக்கிறேன். வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவே கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.